கடைசி பகுதி இரண்டாவது மந்திரம். காமான்யः காமயதே மன்யமானஹ ச காமபிர்ஜாயதே தத்ர தத்ர பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து இகைவ சர்வே பிரவிலீயந்தி காமாஹ. இந்த கடைசி பகுதியில் முதல் மந்திரமானது ஞான ஸ்துதியுடன் துவங்கியது. இரண்டாவது மந்திரத்தில் காமத்யாகம் சாதனையாக கூறப்பட்டது. நேரடியாக உபனிஷத் கூறவில்லை. ஆசையுடன் இருப்பவர்கள் பிறக்கிறார்கள் என்று காமமானது ஜென்மத்திற்கு காரணமாக, அதாவது சம்சாரத்திற்கு காரணமாக கூறப்பட்டது. அதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், காமத்தை ஒரு முமுக்ஷுவானவன் தியாகம் செய்ய வேண்டும். பிறகு கடைசி பகுதியில் காமத்தை தியாகம் செய்தவர்களுடைய மோட்சத்தை அடைந்தவர்களுடைய நிலை சொல்லப்படுகின்றது. பர்யாப்த காமஸ்ய கிருதாத்மனஸ்து. பர்யாப்த காமக என்றால் ஆசைகளை விட்டவன், ஆசைகளை பூர்த்தி செய்தவன். இதனுடைய பொருள் ஆசைகளை மனதிலிருந்து நீக்கியவன். நிவிருத்த காமஸ்ய. எதனால் ஆசைகளை நீக்க முடிந்தது? கிருதாத்மனக. ஆத்மஸ்வரூபத்தை செய்ய வேண்டியதை செய்துவிட்டான், அதாவது தான் ஆத்மா என்று உணர்ந்து கொண்டான். இகைவ சர்வே பிரவிலீயந்தி காமாஹா. இங்கு உயிரோடு இருக்கும் பொழுதே எல்லா ஆசைகளும் மடிந்து விடுகின்றது என்பது பலனாக கூறப்பட்டது. சென்ற வகுப்பில் விசாரம் செய்தோம். ஆசை ஆரம்ப காலத்தில் ஓரளவுதான் மனதிலிருந்து நீக்க முடியும். ஆசையை நீக்கினாலும் ஆசைப்படுகின்ற பொருளில் இருக்கின்ற வேல்யூ அது இருக்கத்தான் செய்யும். தான் ஆத்மா என்று தெரிந்து ஜெகத் மித்யா என்று தெரிந்துவிட்டால் பூர்ணமாக ஆசையானது நீங்குகின்றது என்று பார்த்தோம். இனி நாம் தொடர வேண்டும். மூன்றாவது மந்திரம். நாயமாத்மா பிரவச்சனேன லப்யஹ ந மேதயா ந பகுனா ஸ்ருதேன யமேவைஷ வ்ருணுதே தேன லப்யஹ. தஸ்யைஷ ஆத்மா விவ்ருணுதே தனும் ஸ்வாம். மூன்று, நான்கு இந்த இரண்டு மந்திரத்தில் மீண்டும் சாதனைகள் வருகின்றது. 3, 4 இதில் சில சாதனைகள் வருகின்றது. என்னென்ன சாதனைகள் இருந்தால் இந்த ஆத்மாவை அடைய முடியும், ஆத்மாவை பற்றிய அறிவை அடைவதற்கான சில தகுதிகள். இந்த மூன்றாவது மந்திரத்தில் 2 சாதனைகள் வருகின்றது. ஒன்று ஆத்மவரணம். ஆத்மவரணம் என்றால் ஆத்மாவையே அடைதல், ஆத்மாவையே புருஷார்த்தமாக தேர்ந்தெடுத்தல், ஆத்மவரணம். இந்த ஆத்மவரணம் என்பது நமக்கு தெரிந்த பாஷையில் முமுக்ஷுத்துவம். முமுக்ஷுத்துவம் என்றால் ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற லட்சியத்துடன் இருத்தல். இரண்டாவதாக இதிலிருந்து நமக்கு கிடைப்பது
ஈஸ்வர அனுக்கிரகம். இறைவனுடைய அனுக்கிரகத்தை நாட வேண்டும். ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்தை நாம் நாட வேண்டும். ஈஸ்வரனுடைய அனுக்கிரகத்திற்கு பாத்திரமாக வேண்டும். இதில் குறிப்பாக ஆத்மவரணம் சொல்லப்படுகின்றது. இங்கும் உபனிஷத்தானது இந்த சாதனையை எப்படி நமக்கு கொடுக்கின்றது என்றால், நேரடியாக நீ ஆத்மாவையே லட்சியமாக கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. நேரடியாக முமுக்ஷுத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக சில சாதனைகளை சொல்லி அவைகளினால் இந்த ஆத்மா அடைய முடியாது என்று கூறுகின்றது. சில சாதனைகளை சொல்கின்றது. என்னென்ன சாதனைகள் மோட்சத்திற்கு தேவையோ அந்த சாதனைகளையே உபனிஷத் கூறுகிறது. அப்படி கூறி இவைகளினால் ஆத்மாவை அடைய முடியாது என்று சொல்கிறது. எப்படி இவைகளினால் அடைய முடியாது என்றால், இந்த முமுக்ஷுத்துவம் ஆத்ம வரணம் என்ற சாதனை இல்லாமல் இங்கு சொல்லப்பட்டுள்ள சாதனையினால் மட்டும் ஆத்மாவை அடைய முடியாது. உதாரணமாக, இந்த ஆத்ம தத்துவத்தை தெரிந்து கொள்வதற்கு உபனிஷத் சொல்கின்ற நேரடியான சாதனம் சிரவணம், ஞான யோகம், சாஸ்திரத்தை கேட்டல். இங்கு உபனிஷத் என்ன சொல்கின்றது? கேட்டல் என்ற சாதனத்தினால் ஆத்மாவை அடைய முடியாது. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக ஸ்ரோத்தவ்யக என்று எந்த சாஸ்திரம் ஆத்மாவை பற்றி கேட்க வேண்டும் என்று சொன்னதோ அதே சாதனையை இங்கு கூறி, கேட்டல் என்ற சாதனையினால் ஆத்மாவை அடைய முடியாது. உபனிஷத் கேட்டல் என்ற சாதனை செய்யக்கூடாது என்று உபதேசிக்க வரவில்லை. கேட்டல் என்ற சாதனையினால் ஆத்மாவை அடைய முடியாது என்றால், ஆத்ம வரணம் முமுக்ஷுத்துவம் இல்லாமல் ஆத்மாவை கேட்டால் ஆத்மாவை அடைய முடியாது. ஆகவே சில தேவையான சாதனைகளையே சொல்லி அவைகள் மட்டும் முமுக்ஷுத்துவம் இல்லாமல் ஆத்ம வரணம் இல்லாமல் அந்த சாதனைகளை மட்டும் செய்தால் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. இவ்விதம் கூறுவதிலிருந்து உபனிஷத் முமுக்ஷுத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகின்றது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய சாரம். ஆத்ம வரணம் என்றால் ஆத்மாவை தேர்ந்தெடுத்தல். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக உபனிஷத் இவ்விதம் கூறுகின்றது. வரணம் என்ற சொல்லெல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஸ்வயம்வரம் என்றெல்லாம் படித்திருப்போம். வரணம் என்றால் விருணோதி, தேர்ந்தெடுத்தல், ஆத்மாவை தேர்ந்தெடுத்தல். இங்கு உபனிஷத் கூறுகின்றது, ஆத்மாவை தேர்ந்தெடுத்தல் என்றால் இந்த ஆத்ம ஞானத்தை அடைதலே பரம புருஷார்த்தம். வாழ்க்கையில் அடைய வேண்டிய மற்றதை காட்டிலும் இதுவே முக்கியமாக யார் கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட உணர்வுடன் முமுக்ஷுத்துவத்துடன் வேதாந்தத்தில் சொன்ன சாதனைகளை செய்தால் அந்த சாதனைகள் பிரயோஜனத்தை கொடுக்கும். முமுக்ஷுத்துவம் இல்லாமல் சில சாதனைகளை செய்தால் அவைகளினால் ஆத்மாவை அடைய முடியாது. ஆகவே மற்ற சாதனைகளினால் அடைய முடியாது என்று சொல்வது மற்ற சாதனைகளை நீக்குவதற்கல்ல, முமுக்ஷுத்துவத்துடன் மற்ற சாதனைகள் செய்தால் மற்ற சாதனைகள் பயனை கொடுக்கும் என்றால் இங்கு உபனிஷத் முமுக்ஷுத்துவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இது உபனிஷத் கையாளுகின்ற ஒரு முறை. மற்ற சாதனங்கள் முமுக்ஷுத்துவம் இல்லாமல் செய்தால் பிரயோஜனப்படாது. மற்ற சாதனங்கள் செய்யக்கூடாது என்பது பொருள் அல்ல. மற்ற சாதனங்கள் முமுக்ஷுத்துவத்துடன் செல்ல வேண்டும், ஆத்ம வரணத்துடன் செல்ல வேண்டும். அதுதான் சாரம். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். அயம் ஆத்மா பிரவச்சனேன ந லப்யக. அயம் ஆத்மா என்றால் இந்த ஆத்மா. இந்த இடத்துல ஆத்மா என்றால் ஆத்ம ஞானம் என்று பொருள். ஆத்மாவை யாருமே அடைய வேண்டாம். ஆத்மாவை பற்றிய ஞானத்தை தான் நாம் அடைய வேண்டும்.
ஏன் ஆத்மாவை நாம் அடைய வேண்டிய அவசியமில்லை, ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்? அது நாமாகவே இருக்கின்ற காரணத்தினால். ஆகவே இந்த ஆத்மா ந லப்யக அடையப்படாது. எதனால்? பிரவச்சனேன. இங்கு பிரவச்சனம் என்றால் வேதத்தை ஓதுதல், சாண்டிங்னு சொல்லுவோமே, வேதத்தை ஓதுதலுக்கு பிரவச்சனம். பிரவச்சனம் என்கின்ற சாதனையினால் இந்த ஆத்மா அடையப்படாது. இந்த இடத்துல ஆத்மானா ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானமானது பிரவச்சனத்தினால் அடைய முடியாது. பிரவச்சனம் என்றால் வேத சாஸ்திர அத்தியன பாகுல்யேன, வேத சாஸ்திரத்தை அத்தியனம் செய்தல், ஸ்வரத்துடன் அதை அத்தியனம் செய்தல். அந்த அத்தியனத்தினால் இந்த ஆத்ம ஞானம் அடையப்படாது. சாதாரணமாக பிரவச்சனம்ங்கிறதுக்கு நம்ம என்ன பொருள் புரிந்துள்ளோம்? ஒரு மேடையில் டிஸ்கோர்ஸ் பேசுறதுக்கு பிரவச்சனம் என்று சொல்வோம். லௌகிக வழக்கில் அப்படி சொல்வது வழக்கம். ஆனால் இந்த இடத்தில் பிரவச்சனம் என்றால் வேத அத்தியனம். உபனிஷத்தெல்லாம் எனக்கு சாண்டிங் பண்ண தெரியும், முழு வேதமே எனக்கு ஓத தெரியும் என்றால் நல்லது, அதனால் ஆத்மா அடையப்படாது. இதெல்லாம் நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று போட்டுக்கணும், ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்றால், ஆத்ம வரணம் முமுக்ஷுத்துவம் இல்லாமல் இதை செய்தால் ஆத்ம ஞானம் வராது. ஒவ்வொன்றுக்கும் அந்த கண்டிஷன், அந்த நிபந்தனை தேவை. முமுக்ஷுத்துவத்தோடு வேத அத்தியனம் செய்தால் அந்த வேதத்தில் சொல்கின்ற சொற்களினுடைய பொருள் நமக்கு வரும். கர்மகாண்டத்தை படித்தா வைராக்கியம் வரும். வேத காண்டத்தை படிக்கும் பொழுது, ஞான காண்டத்தை படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் வரும். அல்லது சிரவணம் செய்யும் பொழுது அது நமக்கு துணையாக இருக்கும். பிரவச்சனத்தினால், வேதத்தை ஓதுவதினால் இந்த ஆத்ம ஞானம் அடைய முடியாது. பிறகு அடுத்தது என்ன? ந மேதையா. மேதா என்றால் கிரந்தார்த்த தாரண சக்தி, ஞாபக சக்தி, மனதில் ஞாபகம் வைத்துக் கொள்கின்ற சக்திக்கு மேதா என்று பொருள். மேதா என்றால் மெமரி பவர். கிரந்த அர்த்த தாரண சக்தி, கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை தாரணம் மனதில் வைக்கின்ற சக்திக்கு பேர் மேதா சக்தி. இந்த மேதையினால் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. அதாவது உபனிஷத்தை மனப்பாடம் செய்வதனால் இந்த ஆத்ம தத்துவத்தை நாம் அடைய முடியாது. ரொம்ப பேர்த்துக்கு அது ஒரு கவலை. எல்லா உபனிஷத்தையெல்லாம் பைகாட் பண்ணணும் யாராவது சொல்லி வச்சோம்னு வச்சுக்கோ. முதல்ல சாமிஜி அப்படி தான் செய்தார். சாமிஜி என்ன செய்தார்கள் என்றால், ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வகுப்பில் பேசினார்கள், உபனிஷத்தையெல்லாம் பைகாட் பண்ணணும்னு சொல்லி. ரொம்ப பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த வயசில் ஆரம்பித்து எங்களால் முடியல, அது ஒரு பெரிய கவலையாயிடுதுன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சாமிஜி மாற்றிட்டாங்க, பைகாட் எல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் டீச்சருக்கு தான் வேணும், உங்களுக்கு புரிஞ்சிட்டா போதும்னு சொல்லி. ஆகவே இந்த பைகாட் பண்ணுறது, இதை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆசிரியருக்கு வேண்டிய வேலை தான். அப்போ தான் ஒரு உபனிஷத்தோ கீதைக்கோ சம்மரி சொல்லணும்னு வச்சுக்கோ, அந்த மந்திரமெல்லாம் ஞாபகம் இருந்தால் உபதேசம் பண்ணுறதுக்கு, டீச்சிங்க்கு ரைட். நம்முடைய மோட்சத்துக்கு கண்டிப்பாக அவசியம் இல்லை, அதில் சந்தேகமே வேண்டாம். எனக்கு மனசில் நிற்க மாட்டேங்குதுன்னா அந்த மந்திரம் நிற்க வேண்டாம், அர்த்தம் நின்னா போதும். இந்த மந்திரத்திலிருந்து என்ன அர்த்தம் நம்ம படிக்கிறோமோ அது இருந்தால் போதும். இதே உபனிஷத்தில் சப்தங்கிறது அபராவித்யா, அந்த சப்தத்திலிருந்து வர்ற அர்த்தம்தான் பராவித்யா. நம்ம பராவித்தியை தானே நமக்கு வேணும். ஆகவே மேதாசக்தி எல்லாம் நமக்கு குறைஞ்சிடுதுன்னா நல்லது. வெளி விஷயங்கள் சிலதெல்லாம் மறந்துருப்போமே, 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது தேவையில்லாத விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் போகணுமே, ஆனால் அது போக மாட்டேங்குது, வேற எதாவது போயிட்டுருக்கு. அப்படி ஏதாவது ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சிட்டு வர வர நல்லது தான். ஆகவே ந அனுத்தியாயாத் பகூன் சப்தான்னு சாஸ்திரம் சொல்லுது. தேவையில்லாத விஷயங்களை மனசுக்குள்ளே போடாத அப்படின்னு சொல்லுது சாஸ்திரம். ஆகவே மேதையா என்றால் கேவலம் முமுக்ஷுத்துவம் இல்லாமல் கிரந்தத்தை மனப்பாடம் செய்வதனால் மட்டும் இந்த ஆத்மாவானது அடைய முடியாது. இப்போ யாராவது ரொம்ப உபநிஷத்தை எல்லாம் பைகாட் பண்ணி வச்சுருந்தா அவங்களெல்லாம் பார்த்து பொறாமப்பட வேண்டாம், நீங்கள்லாம் மோட்சத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு நினைக்க வேண்டாம்.
அதே போல் நமக்கு மனசில் நிற்கலின்னா அந்த குறை நமக்கு இருக்கக்கூடாது. எனக்கு உபனிஷத் ஞாபகத்துக்குமே வரமாட்டேங்குதுன்னு வர வேண்டாம். அதனுடைய அர்த்தம்தான் நமக்கு முக்கியம். அதற்காக உபனிஷத்தை பைகாட் பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாதுன்னு பொருள் அல்ல. இங்கே உபனிஷத்தினுடைய மந்திரத்தை எல்லாம் மனசில் வச்சுக்க கூடாதுன்னு உபனிஷத் சொல்லவில்லை. முமுட்சுத்துவம் இல்லாமல் வெறும் மந்திரங்களை ஞாபகம் வைத்து கொண்டால் அதனால் பிரயோஜனம் கிடையாது. அனபியாசே விஷம் சாஸ்திரம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லும். நம்ம அறிவை அடைஞ்சிட்டு அந்த அறிவுப்படி வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் அந்த சாஸ்திரமே நமக்கு விஷம். எப்படி அஜீர்ணே போஜனம் விஷம், ஜீர்ணமாகலினா நம்ம சாப்பிட்ற சாப்பாடே விஷத்தை போல நமக்கு அந்த தத்துவம் தான் முக்கியமே தவிர கிரந்தம் அந்த புஸ்தகம் மனசில் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் அல்ல. ந மேதையா. அதனால் இனிமேல் யாருமே எனக்கு மனசில் மந்திரம் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவே கூடாது. அர்த்தம் மனதில் இருந்தால் போதும். பிறகு ந பகுனா ஸ்ருதேன. பகுனா என்றால் மீண்டும் மீண்டும், ஸ்ருதேன என்றால் ஸ்ரவணேன, மீண்டும் மீண்டும் கேட்பதனாலும் இந்த ஆத்ம தத்துவமானது அறியப்படாது. ந லப்யக, மீண்டும் மீண்டும் கேட்பதனாலும் பிரயோஜனம் இல்லை. இதனுடைய பொருளும் அதே போல்தான். சாஸ்திரத்தை கேட்கக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லவில்லை. ஆனால் முமுட்சுத்துவம் இல்லாமல் எவ்வளவு வருடம் கேட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. முமுட்சுத்துவம் தான் முக்கியம். அது பின்னாடி வரும், இதுவரைக்கும் சொல்லலை. முமுட்சுத்துவங்கிறத அடுத்த வரியில தான் வர இருக்கின்றது. ஆகவே ஆத்ம வரணம், முமுட்சுத்துவம், இந்த ஆத்மாவையே தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற கமிட்மெண்ட், அந்த தியாகம் இல்லாமல் எவ்வளவு வருடம் கேட்டாலும் இந்த ஆத்மாவானது ரகசியமாகவே இருக்கும். அதனால தான் உபநிஷத்துக்கு இனியொரு பெயர் ரகசியம் என்று பெயர். இது எல்லா ரகசியத்திலும் பெரிய ரகசியம். ராஜ வித்யா ராஜகுஹ்யம்னு பகவான் சொல்லுவார். இது ஏன் எல்லா ரகசியத்திலும் பெரிய ரகசியம் தெரியுமோ? மற்ற ரகசியமெல்லாம் இனியொருவர்கிட்ட சொன்னால் அது ரகசியமாக இருக்காது, போயிடும். ஆனால் இது தகுதி இல்லாதவர்களுக்கு சொன்னாலும் கூட ரகசியமாகவே இருக்கும், அது புரியாது. ஆகவே இது ரகசியம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு சொன்னாலும் கூட அது புரியாது, அது ரகசியமாகவே இருந்து கொண்டு இருக்கு. ஆகவே இது வெளியே சொன்னாலும் அது ரகசியமாகவே இருக்கிறதுனால தான் ரகசியத்திலேயே பெரிய ரகசியம்னு சொல்லியிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஆத்மாவை ஒருவர் 20 வருஷம் அல்லது 30 வருஷம் கேட்டிருக்காருன்னு வச்சுக்குவோம். கேட்டதற்கு பிறகும் கூட ஆத்மா யார், அனாத்மா என்ன அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கலாம். அது சாஸ்திரத்தினுடைய குறை அல்ல. ரொம்ப பேர் இதை தவிர சாஸ்திரத்துக்கு நீட்டி விடுகிறார்கள். ஒருவரை பார்க்கிறார்கள், சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கிறவர்கள் 20 வருஷமாக சாஸ்திரம் படித்து ஒரு விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது, ஒரு விதமான ஒரு மாற்றத்தையும் அவர்களிடம் பார்க்கல. இப்போ மற்றவங்க என்ன முடிவு செய்கிறார்கள்? அதனால் சாஸ்திரம் படிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நேரடியாக திருஷ்டாந்தம் இருக்கே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படிப்பட்டவர்களை நான் பார்க்கிறேன்னு சொல்லி. ஆகவே சாஸ்திரம் படித்து ஒருவருக்கு பிரயோஜனத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த குறை சாஸ்திரத்தில் இல்லை, பிரமாணத்தில் கிடையாது, பிரமாதா, அதை படிக்கிறவங்களிடம்தான் குறை இருக்கின்றது. என்றைக்குமே பிரமாத்திரு தோஷந்தான், அதை படிப்பவர்களிடம்தான் குறை இருக்கும். ஒரு சரியான குரு கிடைக்கல, சரியான சாஸ்திரம் கிடைக்கலைன்னா பிரமாண தோஷம் வரலாம், சாஸ்திரத்தில் தோஷம் வரலாம். ஆனால் சரியான ஆசிரியர், சரியான சாஸ்திரம், ஆசிரியர் நல்லவதாக இருந்து மந்திரத்தை எடுத்துட்டு துவைதத்தையோ விசிஷ்டாத்வைத்தையோ போதித்தால், சரியான சாஸ்திரம் சரியான ஆசிரியர் இருந்தும் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒரு காரணம், அது அதிகாரித்துவம் அவர்களிடம் இல்லாமல் இருக்கலாம். ஆகவே இங்கு சாஸ்திரம் என்ன செய்துவிட்டது? 3 சாதனைகளை சொல்லி இவைகளினால் ஆத்மா அடையப்படாது. வேதத்தை ஓதுவதினால், வேத மந்திரங்களை மனதில் ஞாபகம் வைத்து கொள்வதனால், பலமுறை இதை கேட்பதனால் இந்த ஆத்மா அடையப்படாது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த 3 சாதனைகளும் முமுட்சுத்துவத்துடன் சென்றால் இவைகளினால் பிரயோஜனத்தை அடைவோம். முமுட்சுத்துவங்கிற சாதனையுடன் ஆத்மாவே என்னுடைய கோல், ஆத்மாவை அடைவதுதான் என்னுடைய லட்சியம் என்கின்ற
எண்ணத்துடன் பாவனையுடன் இந்த சாதனைகளை செய்தால் இந்தந்த சாதனைகளினால் அடைகின்ற பிரயோஜனத்தை அடைவோம். இல்லாவிட்டால் இதனால் பிரயோஜனத்தை நாம் அடைய மாட்டோம். இங்கு மற்ற சாதனைகளை நிந்திப்பது உபனிஷத்தினுடைய நோக்கமல்ல, முமுக்ஷுத்துவத்தினுடைய பெருமையை கூறுவது. இனி 3வது வரிக்கு வருவோம். யமே வைஷ விருணுதே தேன லப்யக தஸ்யைஷ ஆத்மா விவருணுதே தனும் ஸ்வாம். 4வது வரியும் வேறு கருத்து. இந்த முமுக்ஷுத்துவம் என்பது 3வது வரியில் தான் வருகின்றது. அதுவும் உபனிஷத் நேரடியாக சொல்லணுமா? அதுவும் கிடையாது. இந்த முமுக்ஷுத்துவம் ஆத்ம வரணம்ங்கிற சாதனையை உபனிஷத் நேரடியாக சொல்லவில்லை, அதுவும் நாம் எடுக்க வேண்டும். எம் ஏவ ஏஷக விருணுதே. இங்கு ஏஷக என்றால் ஏஷக புருஷக, ஏஷக புருஷக. எம் என்றால் ஆத்மாவை, விருணுதே என்றால் தேர்ந்தெடுக்கிறானோ. என் புருஷகன்னு சொன்னால் மனிதன். யார் இந்த ஆத்மாவை தேர்ந்தெடுக்கின்றானோ, யார் இந்த ஆத்மாவை தேர்ந்தெடுக்கின்றானோ, தேன அந்த புருஷனால் லப்யக ஆத்மா, இந்த ஆத்மாவானது அடையப்படும். இந்த 3வது வரி கொஞ்சம் கடினமான வரி. இதற்கு 2 விதமான பொருள் பார்க்க போகிறோம் முழுமையாக. முதல் ஒரு பொருளை பார்க்கின்றோம். எல்லாமே ப்ரோனவுனாக இருக்கு. ஏஷக என்றால் இவன் என்று பொருள். இந்த இடத்துல ஏஷகங்கிறதுக்கு புருஷன், மனிதன், அதிகாரி என்று பார்க்கின்றோம். யார் ஒருவன் எம் என்றால் இந்த ஆத்மாவை விருணுதே தேர்ந்தெடுக்கின்றானோ, விருணுதே என்றால் தேர்ந்தெடுக்கின்றானோ, தேன புருஷேன அதிகாரினா அவனால் இந்த ஆத்மா அடையப்படுகின்றான். இப்போ முதல் பொருள் எப்படி? யார் இந்த ஆத்மாவை எம் ஆத்மானம் விருணுதே தேர்ந்தெடுக்கிறார்களோ, தேன அவனால் இந்த ஆத்மாவானது அடையப்படுகின்றது. அதாவது இந்த ஆத்மாவை யார் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதனுடைய பொருள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய லட்சியமாக எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஸ்ரேயஸ் பிரேயஸ் என்று 2 விதமான லட்சியம் இருக்கின்றது. நாம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் நம்முடைய கோல் சாத்தியமாக தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் ஏஷக எவன் இந்த ஆத்மாவையே லட்சியமாக தேர்ந்தெடுக்கின்றானோ அவனால் தான் இந்த ஆத்மா அடையப்படுகின்றது. இந்த இடத்துல தேர்ந்தெடுத்தல் என்று சொல்வது உபனிஷத் இனி ஒரு அழகான வார்த்தையும் பயன்படுத்துகின்றது. எம் ஏவ என்ற ஒரு சொல் இருக்கின்றது. ஏவ என்ற சொல்லை எம்ங்கிற இடத்துல சேர்த்தியே படிப்போம். எம் ஏவ என்றால் இந்த பரமாத்மாவையே தேர்ந்தெடுக்கின்றானோ. ஏவ என்றால் அதை மட்டும். இந்த பரமாத்மாவையே எவன் தேர்ந்தெடுக்கின்றானோ தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக, அவனால் அடையப்படும். ஏற்கனவே இந்த சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துருக்கோம். ஏவ என்ற சொல் மற்றதை நீக்குகின்றது, வியாவர்த்தியம். இப்போ ராமன் மட்டும் வீட்டுக்கு வந்தான் என்று சொன்னால், மட்டும் என்ற சொல் ராமன் வந்தான்கிறதை காட்டவில்லை, வேறு யாரும் இல்லை என்பதை காட்டுகின்றது. நீங்கள் மட்டும் வந்தீர்களா? அந்த மட்டும் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? வேறு யாரும் வரவில்லை. எம் ஏவ விருணுதே என்றால் இந்த ஆத்மாவை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றான். பிறகு பிரேயஸை, வேறு எந்த புருஷார்த்தத்தையும் தேர்ந்தெடுப்பதில்லை. தர்மக அர்த்தக காமக, அறம் பொருள் இன்பம், இந்த 3 புருஷார்த்தத்தையும் நீக்குவதுதான் ஏவ என்ற சொல். எம் ஏவ, இந்த ஆத்மாவை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றான், மற்ற புருஷார்த்தத்தை விட்டு விடுகின்றான். தர்மார்த்த காமங்களை தியாகம் செய்து ஆத்மாவை மட்டும் யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களினால் இந்த ஆத்மா அடையப்படுகின்றது.
இது ஒரு விதமான பொருள். இப்படி நாம் பொருள் சொல்லும் பொழுது நமக்கு கிடைப்பது ஆத்ம வரணம், ஆத்மாவை தேர்ந்தெடுத்தல். இனி இதே மூன்றாவது வரைக்கும் வேற விதமான பொருள் பார்ப்போம். முதல் நம்ம பார்த்த பொருள் நல்லா ஞாபகம் இருந்தால் தான் இரண்டாவது பார்க்குற பொருளுக்கும் வேறுபாடு தெரியும். இப்போ முதல் பொருளில் 3 சொல்லுக்கு நீங்கள் எப்படி பொருள் செய்தீர்கள்? ஏஷக என்றால் வித்வான், அதிகாரி, மாணவர்கள், மாணவன். எம் என்றால் ஆத்மாவை, யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ தேன அவர்களினால் ஆத்மா அடையப்படுகிறது. இனி நாம் இரண்டாவது பொருளுக்கு வருவோம். இரண்டாவது பொருள்படி கொடுக்கும் பொழுது விபரீதமான, நாம் பார்த்த பொருளுக்கு முரண்பாடான பொருள் வருகின்றது. அது என்னவென்றால், ஏஷக என்றால் ஆத்மா என்று பொருள். ஏஷக ஆத்மா, எம் என்றால் எந்த மனிதனை தேர்ந்தெடுக்கிறதோ, இந்த ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கின்றதோ தேன அவனால் இந்த ஆத்மாவானது அடையப்படுகின்றது. முதல்ல எவன் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கின்றானோ அவனால் ஆத்மா அடையப்படுகின்றது. இரண்டாவது இப்பொழுது நாம் பார்த்தது ஏஷக ஆத்மா, இந்த ஆத்மாவானது எம் என்றால் எம் புருஷம், எந்த மனிதனை தேர்ந்தெடுக்கின்றதோ, இந்த ஆத்மா தேர்ந்தெடுக்கின்றதோ தேன அவனால், தேன புருஷேன அவனால் இந்த ஆத்மாவானது அடையப்படுகின்றது. இப்போ எப்படி நமக்கு முரண்பாடான பொருள் வருகின்றது? முதல் என்ன சொன்னோம்? யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களினால் ஆத்மா அடையப்படுகின்றது. இரண்டாவது வரியில் ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவனால் இந்த ஆத்மா அடையப்படுகின்றது. இப்போ இந்த இரண்டாவது வரியை படிக்கும் பொழுது தான் நமக்கு சந்தேகம் வரும். சாதாரணமாக புஸ்தகத்தில் இந்த இரண்டாவது வரி தான் அதிகமாக எழுதியிருப்பார்கள். ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ, அப்படி சொல்லும் பொழுது இந்த ஆத்மா மேலே உட்காந்துட்டோ அல்லது எங்கேயோ உட்காந்துட்டு பார்க்குது. சரி, இவனை நம்ம தேர்ந்தெடுத்துக்குவோம், தேர்ந்தெடுத்து நம்மளுடைய தத்துவத்தை சொல்லிடுவோம்னு சொல்லி இந்த ஆத்மாவானது ஆளை தேர்ந்தெடுக்கிறது போல, இந்த குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுக்கிறது போல இவங்களையெல்லாம் நம்ம இந்த பிறவியில் பொறுக்கி நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளைய பற்றி தத்துவத்தை சொல்லிடலாம் என்பது போல் தோன்றும். ஆனால் இந்த ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கும்? யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களைத்தான் ஆத்மா தேர்ந்தெடுக்கும். இப்போ என்னை யார் விரும்புவார்கள்? நான் யாரை விரும்புகின்றேனோ அவர்கள்தான் என்னை விரும்புவார்கள். இப்போ நான் ஒருவரை வெறுத்தேன்னு சொன்னால் அவர் என்னை விரும்ப மாட்டார். ஆகவே ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கும் என்றால், யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை ஆத்மா தேர்ந்தெடுக்கும். ஆகவே முரண்பாடே கிடையாது, ரெண்டும் காம்ப்ளிமெண்ட், ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. ஆத்மாவை யார் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களை ஆத்மா தேர்ந்தெடுக்கின்றது. ஆகவே எப்படி பொருள் சொன்னாலும் ஒன்றுதான். யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்கள்னு சொன்னாலும், ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னாலும் ஒரே பொருள். ஆனால் யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கின்ற சாதனம் முமுக்ஷுத்துவம். ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ என்று சொன்னால் ஈஸ்வர அனுகிரகம். இப்போ ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறது என்று சொல்லும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற சாதனை ஈஸ்வர அனுகிரகம். அதனால்தான் முதலில் கூறினோம், இந்த மந்திரத்தில் 2 சாதனை, முமுக்ஷுத்துவம், ஈஸ்வரனுடைய அனுகிரகத்திற்கு பாத்திரமாவது. ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்துகிட்ருக்கு, அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை நாம் பிடித்தல். அண்மையில் சாமிஜி சொன்னது போல் இந்த டேப் பண்ணுறதுன்னு சொல்லுவார். ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தை டேப் பண்ணணும், அது இருந்துட்டு தான் இருக்குது. அதை நாம் அதற்கு தகுதியாக வேண்டும், பாத்திரமாக வேண்டும். ஆகவே ஈஸ்வரன் யார், ஆத்மா யாரை தேர்ந்தெடுக்கிறதோ என்றால் ஈஸ்வரனுடைய அனுகிரகம், யார் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கிறார்களோ என்றால் புருஷார்த்தம் அல்லது முமுக்ஷுத்துவம். இந்த 2 சாதனையும் 3வது வரியில் வருகின்றது.
எப்படி உபனிஷத்தில் இருக்கிற ஒரே வார்த்தைக்கு 2-3 பொருள் சொல்வீர்கள் என்றால், எல்லாம் ப்ரோனவுன்ல வந்திருக்கு. அவன் இவன் வந்திருக்கு. அவன் இவன் சொன்னா எதை வேணாலும் நம்ம போட்டுக்கலாமே. 2 விதத்தில் எடுத்துக்கொண்டாலும் நமக்கு பொருள் ஒன்றுதான். ஆத்மாவை நம்ம தேர்ந்தெடுக்கிறதோ ஆத்மா நம்மளைய தேர்ந்தெடுக்கிறதோ என்ன தேவை? முமுக்ஷுத்துவம் தேவை. அது மட்டுமல்ல, இங்கே ஏவகாரத்திலிருந்து இனி ஒன்றையும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொன்னால் சில பேர்த்துக்கு சமரசம் இருக்கு. எத்தனையோ ஆசைகள், ஆத்மா ஒரு ஆசையாக இருந்துட்டு போட்டுமே, ஏன் மற்ற ஆசையை விடணும்னு சொன்னால் தூரமே தே விபரீதே விஷோச்சி, ஏதோ ஒன்றைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இது ஒரே வழியில் கிடையாது. ஒரே வழியில் ஆத்மாவையும் எடுத்துட்டு அப்படியே கூட சேர்ந்து வேறையும் எடுத்துட்டு போகலாம்னு கிடையாது. இது வேறு விதமான பாதை. ஆகவே மற்றதை துறந்துதான் இந்த ஆத்மாவை வரணம் செய்ய முடியும். சரி, இப்படி ஆத்மாவை தேர்ந்தெடுத்தவனுக்கு அல்லது யாரை ஆத்மா தேர்ந்தெடுத்ததோ அதனால் என்ன பலன்? கடைசி வரி, தஸ்ய ஏஷக ஆத்மா விவ்ருணுதே. தஸ்ய என்றால் அந்த புருஷனுக்கு, அந்த அதிகாரிக்கு, அந்த மனிதனுக்கு. இதில் எல்லாம் நமக்கு 2-3 அர்த்தம் அல்ல, இனி எல்லாம் ஒரே ஒரு அர்த்தத்தை தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம். தஸ்ய என்றால் அவனுக்கு, ஏஷக ஆத்மா இந்த ஆத்மாவானது, ஏஷக ஆத்மா இந்த ஆத்மாவானது, விவ்ருணுதே விளக்குகின்றது, எடுத்து காட்டுகின்றது, பிரகாசப்படுத்துகின்றது. அவனுக்கு இந்த ஆத்மா பிரகாசப்படுத்துகின்றது. இந்த ஆத்மா எதை பிரகாசப்படுத்துகின்றது? ஸ்வாம் தனும். ஸ்வாம் என்றால் தன்னுடைய, தனு என்றால் சொரூபம். தன்னுடைய சொரூபத்தை இந்த ஆத்மா அவனுக்கு விளக்குகின்றது. ஸ்வாம் தனும் தன்னுடைய சொரூபத்தை, விவ்ருணுதே என்றால் விளக்குகின்றது, எடுத்து அவனுக்கு பிரகாசப்படுத்துகின்றது. அவனுக்கு என்றால் யாருக்கு? யார் ஆத்மாவை தேர்ந்தெடுத்தார்களோ அல்லது யாரை ஆத்மா தேர்ந்தெடுத்ததோ அவர்களுக்கு இந்த ஆத்மாவானது தன்னுடைய சுரூபத்தை விளக்குகின்றது. இதுவும் ஒரு விதமான ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன். அதாவது ஆத்மா விளக்குகின்றது என்றால் என்ன? அந்த ஆத்மா அவனுக்கு விளங்குகிறது என்று பொருள். இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் நன்கு தெரிகின்றது. இது அனாத்மா, இது ஆத்மா. நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். இந்த ஆத்மா அனாத்மான்னு தெரிஞ்சதற்கு பிறகு நான் அனாத்மான்னு நினைக்கக்கூடாது. இது ஆத்மா அனாத்மான்னு தெரிந்தால் ஆத்மஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்று அவன் புரிந்து கொள்கின்றான். ஆகவே இந்த ஆத்மா எதனால் அடையப்படுகின்றது என்றால், ஆத்மாவை தேர்ந்தெடுத்து பிரவச்சனம், மேதா, சிரவணம் செய்பவர்களினால் ஆத்மா அடையப்படுகின்றது. நான் ஆத்மாவை தேர்ந்தெடுக்கின்றேன், எனக்கு மேதாவும் வேண்டாம், சிரவணமும் வேண்டாம், பிரவச்சனம் வேண்டான்னு சொல்லக்கூடாது. அவைகளெல்லாம் தேவை. எந்த நிபந்தனையுடன்? முமுக்ஷுத்துவத்துடன் அவைகளெல்லாம் தேவை. இனி 4வது மந்திரம். நாயமாத்மா பலஹீனேன லப்யஹ நச பிரமாதா தபசோ வாப்யலிங்காத் ஏதைருபாயைர்யததே யஸ்து வித்வான் தஸ்யைஷ ஆத்மா விஷதே பிரம்மதாம. இந்த மந்திரத்திலும் சில சாதனைகள் சொல்லப்படுகின்றது. ஆத்ம வரணத்துடன் சேர்ந்து இங்கு சொல்லப்பட்டுள்ள சாதனைகளும் நாம் சேர்த்தி கொள்ள வேண்டும். இங்கு 3 விதமான சாதனைகள் சொல்லப்படுகின்றது. 3 சாதனைகள் இங்கு சொல்லப்படுகின்றது. இந்த 3 சாதனைகள் எப்படி? சென்ற மந்திரத்தோடே நாம் செல்ல வேண்டும்.
ஆத்ம வரணம் முமுக்ஷுத்துவத்துடன் இந்த 3 சாதனைகளும் சேர்ந்து செல்ல வேண்டும். சென்ற மந்திரத்தில் மேதா சிரவணம்ங்கிற சாதனை முமுக்ஷுத்துவத்துடன் செல்ல வேண்டும்னு பார்த்தோம். அதே போல இங்கு சொல்லப்படுகின்ற சாதனையும் தேவை. எப்படி ஆத்ம வரணத்துடன் இந்த சாதனைகளும் தேவை. வெறும் ஆத்ம வரணம் மட்டும் இருந்தால் போதாது. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம்னு பகவான் சொன்னார், கீதையில் சொல்றார். ஸ்ரத்தையுடையவன் ஞானத்தை அடைகின்றான். இப்போ ஸ்ரத்தை மட்டும் இருந்தால் போதுமான்னு கேட்கும் பொழுது தத்பரக சம்யதேந்திரியகன்னு சொல்லுவார். ஸ்ரத்தையுடன் தத்பரக, அத்தத்பரகங்கிறது தான் இங்கே சொல்கின்ற சாதனை. அதுவே குறிக்கோளாக கொள்பவன், பிறகு இந்திரிய கட்டுப்பாடை உடையவன் என்றெல்லாம் அதே ஸ்லோகத்தில் வேற சாதனையும் சேர்த்திக்குவார். முதல்ல ஒரு முக்கியமான சாதனையை பிரதானமாக சொல்லி பிறகு மற்ற சாதனைகளும் சேர்த்து கொள்ளப்படும். அவ்விதம் இங்கு 3 சாதனை. அவைகள், முதல் சாதனை மனோபலம். மனோபலம் முதல் சாதனை, மனதினுடைய பலம். மனோபலம் என்றால் என்ன என்றெல்லாம் விசாரம் செய்வோம். இரண்டாவது சாதனை அப்ரமாதக, கவனமாக இருத்தல். அப்ரமாதக என்றால் கவனமாக இருத்தல். மூன்றாவது சாதனை வைராகியத்துடன் கூடிய ஞானம், வைராகிய சகித ஞானம். வைராகியத்துடன் கூடிய ஞானம். இந்த 3ம் இங்கு சொல்லப்படுகின்றது. மனோபலம், அப்ரமாதக, வைராகிய சகித ஞானம். மனதினுடைய பலம், கவனமாக இருத்தல், வைராகியத்துடன் ஞானத்தை வைத்திருத்தல். வைராகியத்துடன் கூடிய ஞானம். வெறும் ஞானம் இருந்து வைராகியம் இல்லை என்றால் பிரயோஜனம் இல்லைன்னு உபனிஷத் கூறுகின்றது. இப்பொழுது ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம். மனோபலம் என்றால், பலம் என்றால் ஸ்ட்ரென்த், சக்தி. நம்முடைய உடம்புல பலம் பலகீனம்னு 2 இருக்கு. அதே போல மனதுக்கும் பலம் பலகீனம் என்று இருக்கின்றது. இந்த மனோபலம் 2 விதத்தில் அடையப்படும். முதல் மனோபலம் என்னவென்றால், மனதுக்கு ஒரு சக்தி வரணும்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த உடலுக்கு சக்தி வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த உதாரணத்தில் பார்த்தாவே மனசினுடைய சக்திக்கு நம்மளே புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த உடலுக்கு நல்ல சக்தி வரணும்னு சொன்னால் 2 வேலை செய்யணும். ஒன்று, நல்ல ஆகாரங்களை கொடுக்கணும். நல்ல ஆகாரங்களை கொடுக்கறது மட்டும் பத்தாது, தேவையில்லாத ஆகாரங்களை கொடுக்காம இருக்கணும். இந்த வடையை கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கணும். இந்த வடை சீடையே கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்குவோம், அதை கொடுக்காம இருக்கிறதே ஒரு விதமான ஆரோக்கியம். ஏன்னா இருக்கிற ஆரோக்கியத்தை கெடுக்காமல் இருக்கிறமே. ஆகவே பிறகு நல்ல சக்தியையும் கொடுக்கணும். அதே போல் நல்ல விஷயங்களை கொடுத்து தேவையில்லாத விஷயங்களை உடம்புக்கு கொடுக்காமல் இருந்தால் இந்த உடலில் ஆரோக்கியம் வரும். அதே போல் மனதுக்கு ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் நல்ல விஷயங்களை கொடுக்கணும், தேவையில்லாத விஷயங்களை மனசுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் மனதுக்கு ஆரோக்கியம். ஆகவே மனதுக்கு ஆரோக்கியம் வருவதனுடைய முதல் படி சத்தியம், தமக, சமக முதலிய சாதனைகளை அனுஷ்டானம் செய்வதனால் வருகின்ற பலம். இந்த சத்தியத்தை நம்ம பேசினாவே மனதுக்கு ஒரு தைரியம் வரும், ஒரு பலம் வரும். ஒருவர் முகத்தில் ஒருவரை பார்த்து பேசுறதுக்கு சக்தி வரும். இல்லை அப்படின்னா கீழே குமிஞ்சிட்டு தான் பேசிகிட்டு இருக்கணும். பொய் சொல்லிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கு சக்தி வராது. இப்போ மகாத்மா காந்திக்கு தைரியம் இருந்ததுன்னு சொன்னால் காரணம் என்ன? அது மனோபலம், சத்தியத்தினுடைய பலம், அகிம்சையினுடைய பலம். ஆகவே இந்த மனதுக்கு ஒரு ஆரோக்கியம் வர்றதுக்கு முதல் பண்புகளை எல்லாம் பின்பற்று வருவதனால் வருகின்ற பலம். இதெல்லாம் இங்கே சொல்லலை, மனதினுடைய பலம் சொல்லியிருக்கு. அந்த மனதினுடைய பலம் எப்படி அடைய வேண்டும்ங்கிறதுக்காக நாம் பார்க்கின்றோம். மனதுக்கு பலம் தேவை என்றால் அந்த பலம் என்பது நல்ல பண்புகளை நாம் பின்பற்றுவதனால் வரும். மனதுக்கு பலகீனம் என்றால் என்ன? அது நம்ம விளக்க வேண்டிய அவசியமே இல்லை, பிரத்யட்சமாக இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் இவைகளெல்லாம் தான் மனதினுடைய நோய்கள்.
மனதினுடைய பலகீனம் என்னவென்றால் பொறாமப்படுறது, வெறுக்கிறது, மற்றவர்களை துன்புறுத்துற மாதிரி வார்த்தையை சொல்றது, இவைகளெல்லாம் மனதினுடைய பலகீனம். அதனால தான் யாராவது தவறான வார்த்தைகளில் நம்ம துன்புறுத்தினார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவர்களை எப்படி பார்க்கணும்னு சொன்னால் இது பலகீனமான மனதிலிருந்து வருகின்ற சொல். இப்போ நம்ம பஸ்ஸில் நீங்கள் ஏறி அமர்கிறீர்கள், உங்களுக்கு பக்கத்தில் பலகீனமான நோய்வாய்ப்பட்ட குஷ்டரோகத்தை உடையவன் பக்கத்தில் உட்கார்றாங்க. நமக்கு அது இஷ்டம் அல்ல, ஆனால் நம்ம வெறுப்பமா என்ன பரிதாபப்படுவோம், பகவான் அப்படிப்பட்ட நோயை கொடுத்துட்டாரேன்னு சொல்லி. அதே போல் யாராவது தவறான பிஹேவியர், ஒவ்வொருவருடைய தப்பான சொற்கள் எல்லாம் என்னென்ன அது குஷ்டமான மனசிலிருந்து வருது. அதனால் அவங்கள நான் வெறுக்கக்கூடாது, என்ன செய்யணும், பரிதாபப்படணும், அவ்வளவுதான். ஆகவே மனதினுடைய நோய் என்றால் ராங் மிஸ்பிஹேவியர், தவறான வார்த்தைகளை பயன்படுத்துதல், பிறகு காமக்ரோத லோபம் பயம் இவைகளெல்லாம். இப்படிப்பட்ட பலகீனத்தை உடைய மனதினால் இந்த ஆத்மா அடைய முடியாது. அதுதான் இங்கு உபனிஷத் கூறுகின்றது. ஆகவே பலமான மனம் தேவை. இந்த பலம் வருவதற்கு, ஆரோக்கியம் வருவதற்கு முதல் பண்புகள். ஆனால் சங்கராச்சாரியார் அந்த பொருள் எடுத்துக்கல. அவர் எடுத்துக்கிற பொருள் என்னவென்றால் ஆத்மனிஷ்டா ஜெனித வீரிய ரஹிதேன எடுத்துக்கிறார். ஆத்ம ஞானத்தை அடைந்ததற்கு பிறகு நிதித்தியாசனம் என்ற சாதனையை செய்து அதனால் வருகின்ற மனதிற்கு பலம் தேவை. அந்த பலம் இல்லை என்றால் இந்த ஆத்மா அடைய முடியாது. ஆகவே ஆத்ம ஞான நிஷ்டை அடைந்தால் மனதிற்கு ஒரு பலம் வரும். என்ன பலம் தெரியுமோ, இந்த உலகம் அனைத்தும் மித்தியா, இந்த உலகத்தையே துறக்கின்ற பலம் மனதிற்கு வரும். எந்த நாமரூபங்கள் வந்தாலும் அதை ஜீரோ, அது மித்தியா என்று சொல்கின்ற பலம் அப்பொழுதுதான் வரும். இல்லைன்னா சாஸ்திரம் படித்ததற்கப்புறம் புகழ் வந்தாலோ வேறு ஏதாவது வந்தாலோ அதை மித்தியான்னு சொல்லி துறக்கிறதுக்கு நமக்கு சக்தி இல்லாமல் போயிடும். ஆகவே என்ன ஐஸ்வர்யம் வந்தாலும் அவைகள் மித்தியா என்று துறக்க வேண்டுமென்றால் ஞான நிஷ்டை தேவை. ஆகவே ஆச்சாரியர் கூறுகின்றார், ஆத்ம நிஷ்டா ஜெனித வீரியம். இந்த மனதுக்கு வர்ற வீரியம் என்னவென்றால் ஞான நிஷ்டையினால் வருகின்ற பலம். அந்த பலம் இல்லை என்றால் இந்த ஆத்மாவானது அடைய முடியாது. ஆகவே மனதுக்கு 2 விதமான பலம் தேவை. நல்ல பண்புகளை பின்பற்றுவதனால் வருகின்ற பலம் ஒன்று, பிறகு இந்த ஞான நிஷ்டை நிதித்தியாசனம் செய்வதனால் இந்த உலகத்தை மித்தியா என்று கூறுவதற்கு மனதுக்கு பலம் தேவை. இப்போ ஒருவர் ஒரு 10 லட்சம் ரூபா கொண்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோ, நமக்கு அந்த 10 லட்சம் ரூபாயை வாங்கி அதை அப்படியே வச்சிருக்கிறதுக்கு சாமர்த்தியம் வேணும். இல்லை அப்படின்னா யாராவது நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவார். அதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு அதை விட சாமர்த்தியம் வேணும். இப்போ ஒருவர் நம்மளை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோ, திருப்பி திட்டுறதுக்கு கொஞ்சமாவது சாமர்த்தியம் வேணும் இல்லையா? இல்லைன்னா அது ஒருவரிடம் திருப்பி அந்த பழிக்கு பழி வாங்குறோன்னு சொல்கிறோமே, அதுக்கு சாமர்த்தியம் வேணும். அவர்களை மன்னிக்கிறதுக்கு 100 மடங்கு சாமர்த்தியம் வேணும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரிந்து விடும். இப்போ 20 வயசு பையன் இருக்கான், இனி ஒரு 18 வயசு பையன் அவன் அடிக்கிறான்னு வச்சுக்கோ, அவன் நீ என்ன அடிக்கிறியான்னு திருப்பி அடிச்சிடுவான். அதே அந்த 20 வயசு பையனை 3 வயசு பையன் அடிச்சு போடுறான். இவன் போய் சண்டைக்கு போயிட்டு இருப்பானா, நீ என்ன அடிச்சிட்டியான்னு சொல்லி. காரணம் என்னன்னா ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட். அப்படி இந்த 3 வயசு பையனை விட இவனுக்கு 100 மடங்கு சக்தி இருந்ததுனால தான் இவனால் மன்னிக்க முடிஞ்சது. அதே இது 18 வயசு பையன் அடித்தா ஏன் மன்னிச்சிருக்கலாம், அவன் ஓரளவுக்கு சமமான சக்தியை பார்க்கிறான். ஆகவே ஒரு நல்ல குணத்தை பின்பற்றணும்னு சொன்னால் மனதுக்கு சக்தி வேணும். இந்த அகில பிரபஞ்சத்தையே பொய்ன்னு சொல்லணும்னு சொன்னால் என்ன சக்தி வேணும்னா ஞான நிஷ்டையினால் ஒரு சக்தி நமக்கு வரணும். அதைத்தான் சங்கரர் எடுத்துக்கொள்கின்றார். அதுதான் மனோபலம். அந்த பலம் இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு வருஷம் சாஸ்திரம் படிக்கலாம், எல்லா உபநிஷத்தையும் கரைச்சி குடிக்கலாம், இந்த ஞானத்தினால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் வராது. அதனால் ஞானம்ங்கிறது வேற, மனதில் இருக்கிற பலம்ங்கிறது வேற. அந்த பலத்தை உபனிஷத் கூறுகின்றது. அதுதான் முதல் வரி. இப்பொழுது முதல் வரியை பார்ப்போம். நாயமாத்மா பலஹீனேன ந லப்யக. இங்கே உபனிஷத் பலம்ங்கிறத நேரடியாக சொல்லாமல் அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானது பலஹீனேன,
பலம் இல்லாதவனால், பலஹீனத்தை உடையவனால் நலப்யக அடைய முடியாது. பலஹீனமானவனால் இந்த ஆத்மா அடையப்படாது. சென்ற மந்திரத்திலேயே பார்த்தோம், இந்த இடத்துல ஆத்மானா ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானமானது பலஹீனமானவனால் அடையப்படாது. இந்த இடத்துல பலஹீனம் என்றால் மனதில் இருக்கின்ற பலஹீனம். ஷரீரத்தில் இருக்கிற பலஹீனத்தை பற்றி உபனிஷத் அவ்வளவாக சொல்லவில்லை. ஷரீரத்தில் பலம் தேவை, ஆரோக்கியம் தேவை. நமக்கு ரொம்ப பலம் வேண்டாம், யாரோடும் நம்ம குத்து சண்டைக்கு போக போகிறதில்லை, மன்னிச்சு தான் விட போகிறோம் எல்லாத்தையும். அதனால் ஏதோ யாரையும் சார்ந்து இல்லாத அளவு ஆரோக்கியம் இருந்தால் சரி. சரீரத்துக்கு சாதாரண ஆரோக்கியம் தேவை, மனதிற்கு தான் அதிகமான பலம் தேவை. என்ன பலம்? மன்னிக்கின்ற பலம், மற்றவர்கள் ஒன்று பேசினா திருப்பி பேசாமல் இருக்கிறது பலம், இதுபோல் இருக்கிறதுக்கெல்லாம் பலம் தேவை. எல்லாத்த விட கடைசியான பலம், பார்க்கின்ற இதை பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பலம் வேணும். இதை பார்த்துட்டே பொய்ன்னு சொல்லணும்னா அதுக்கு சாதாரண பலம் வேண்டுமா என்ன? அதற்கு தேவை. ஆகவே அப்படிப்பட்ட பலம் இல்லாதது பலஹீனம். அந்த பலஹீனனால் ஆத்மா அடைய முடியாது. ஆகவே முதல் சாதனம் என்ன? பலம், மனோபலம். அந்த மனோபலம் இரண்டு விதம். நல்ல பண்புகளை பின்பற்றுவதனால் அடைவது, பிறகு நிதித்தியாசனத்தினால் அடைதல். இனி இரண்டாவது அப்பிரமாதகன்னு பார்த்தோம், கவனமாக இருத்தல். கவனமாக இருத்தல்னா எதிலிருந்து கவனமாக இருத்தல்? அது கேள்வி வரும் அல்லவா? நீ கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொன்னால் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றால், விஷய சங்க நிமித்த பிரமாதாத். இந்த விஷயங்கள் இருக்கிற சங்கத்திலிருந்து நாம் கவனமாக இருக்கணும். விஷயம்னா நம்மை சுற்றி இருக்கிற பொருள்கள். விஷய சங்கத்தினால் வருகின்ற கவனமின்மை. நம்மை சுற்றி இருக்கிற பொருள்கள் ஒவ்வொரு பொருளும் நம்முடைய கவனத்தை இழுத்து கொண்டே இருக்கும். ஆகவே நம்முடைய கவனம்னா அலர்ட் இல்லாமல் நம்ம எப்போ போவோம்னு சொன்னால், கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்து விட்டால் ஏதாவது விஷயத்தினால் நாம் கவரப்பட்டு விடுவோம். கவரப்பட்டுன்னா இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம், தமிழ்லேயும் சொல்லலாம். கவர், அது நம்மளை இழுத்துரும், அதை நம் மூடிவிடும், அல்லது அதனால் நாம் சென்று விடுவோம், அதனுடைய பாதையில் சென்று விடுவோம். ஆகவே இங்கு கவனம் என்றால் நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வேதாந்தமெல்லாம் சிலதெல்லாம் கொஞ்சம் உல்டாவாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் நம்மளைய வெறுத்துட்டும் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தால் அவ்வளவு கவனமாக இருக்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? வைராகியம் வந்துடும். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் புகழ்ந்துட்டும் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா தான் நம்மளை அறியாமல் போயிடும். கொஞ்ச நாள் கீதையெல்லாம் ஆரம்பத்தில் கீதை கிளாஸுக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு அப்ஜெக்ஷன் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், அப்புறம் நமக்கே தலை குளிஞ்சிரும், தலை ரொம்ப குளிர்ந்து போயிடும். நீங்கள்லாம் கீதை படிக்கிறீங்க பெரிய ஆள்னு சொன்னோம்னா நம்ம நம்மளையே பெருசாக நினச்சிக்குவோம். அவங்க சொல்கிறதையெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஆகவே கவனமின்மை என்றால் நமக்கு இந்த புகழ், பொருள் இவைகளெல்லாம் வந்தால் நம்மை அறியாமல் நம்முடைய கவனம் சிதறடிக்கப்படலாம், வைராகியம் போயிடலாம். ஆகவே கவனம் தேவை. இதை உபனிஷத் எப்படி சொல்கின்றது? நச்ச பிரமாதாத். பிரமாதம் என்றால் கவனமின்மை, நச்ச பிரமாதாத் என்றால் கவனமில்லாமல் இருந்தாலும் இந்த ஆத்மாவை அடைய முடியாது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். பிரமாதக என்றால் நெக்லிஜென்ஸ், கவனமில்லாமல் இருத்தல். அப்பிரமாதக என்றால் கவனத்துடன் இருத்தல். ஆகவே நச்ச பிரமாதாத் பிரமாதாத் ஆத்மா ந லப்யக. கவனமில்லாமல் இருப்பதனால் ஆத்மா அடையப்படாது. இனி கடைசி மூன்றாவது தபசக வாபி அலிங்காத். அலிங்காத் தபசக வாபி. இங்கு தபக என்ற சொல்லினுடைய பொருள் ஞானம். தபக என்றால் ஞானம். லிங்கம் என்றால் சந்நியாசம். அலிங்கம் என்றால் சந்நியாசமில்லாத ஞானத்தினால். சந்நியாசம் என்றால் வைராக்கியம். சந்நியாசம் சொன்னோன்னே ரொம்ப பேருக்கு பயம் வந்துடும். சந்நியாசம் இல்லாத ஞானத்தில் அடைய முடியாதுன்னு சொன்னால்
பிறகு எதுக்கு எங்களை எல்லாம் உட்கார வச்சுட்டு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்கன்னு கேட்டுருவீர்கள். ஆகவே இங்கே லிங்கம், நான் சங்கரர் சொல்கிறது அப்படியே மொழிபெயர்த்து பிறகு விளக்குகின்றேன். தபக ஞானம்னு சொல்கிறார். தபம் என்றால் ஞானம், லிங்கம் என்றால் சந்நியாசம், அலிங்கம் என்றால் சந்நியாசம் இல்லாத. ஆகவே இதனுடைய பொருள் அலிங்கா தபசக என்றால் சந்நியாசமில்லாத ஞானத்தினால் இந்த ஆத்மா அடையப்படாது. இங்கு சந்நியாசம் என்றால் வைராக்கியம். ஆகவே வைராக்கியம் இல்லாத ஞானத்தினால் அடையப்படாது. அதை நாம் எப்படி பார்த்தோம்? வைராக்கியத்துடன் கூடிய ஞானத்தினால் அடையப்படும். வைராக்கியம் இல்லாமல் வெறும் ஞானத்தினால் இந்த ஆத்மாவானது அடையப்படாது. இந்த காலேஜில் எல்லாம் எம்ஏ பிஏ ஃபிலாசபி வச்சிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் வைராக்கியத்தோடைய படிக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு எங்கேயும் இடம் கிடைக்கல, அதனால போய் பிஏ ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி படிக்கிறார்கள். அதனால தான் ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார், இங்கெல்லாம் யார் வர்றாங்கன்னு சொன்னால் எங்கேயுமே பிரயோஜனம் இல்லாத ஆளுக வந்து சேருது, அவர்கள் தான் வந்து படிக்கிறார்கள். அவர்கள் ஃபிலாசபி படித்து அதனால் என்ன பிரயோஜனம் அவர்களுக்கு வரும்? ஒரு பிரயோஜனம் வராது. ஆகவே அலிங்கா தபசக, சந்நியாசம் இல்லாத வைராக்கியம் இல்லாத ஞானத்தினால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒருவருடைய மேன்மையே எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாருங்கிறது கிடையாது. 10 உபனிஷத்து எனக்கு தெரியும், 20 உபனிஷத்து தெரியுங்கிறதுல மேன்மை கிடையாது. ஒருவர் நம்முடைய மேன்மையை நம்ம எப்படி அளக்கணும்னு சொன்னால், எவ்வளவு தூரம் வைராக்கியம் இருக்கோ அவ்வளவு தூரம் ஆன்மீக வாழ்க்கையில் மேலே போயிட்டுருக்கும். எவ்வளவு தூரம் வைராகியம் இல்லையோ அவ்வளவு தூரம் அவித்தியில் போயிட்டுருக்கிறோம்னு அர்த்தம். ஆகவே அலிங்கா தபசக ந லப்யதே, இந்த ஆத்மா அடையப்படாது. ஆகவே வைராகியத்துடன் இந்த ஆத்மாவானது ஞானமானது அடையப்பட்டால் இந்த ஆத்மா அடையப்படும். இனி மூன்றாவது வரி, ஏதைஹி உபாயைஹி யக வித்வான் யததே. யக வித்வான், இங்கே வித்வான் என்றால் முமுக்ஷுகு. எந்த வித்வான், எந்த முமுக்ஷுவானவன், எந்த அதிகாரி ஆனவன், ஏதைஹி உபாயைஹி, ஏதைஹி என்றால் உபரியுக்த, மேலே சொன்ன 3 உபாயங்களுடன், உபாயைஹி என்றால் மார்க்கத்துடன், யததே முயற்சி செய்கிறானோ, மேலே சொன்ன உபாயத்துடன் எந்த வித்வான் முயற்சி செய்கின்றானோ. இங்கே யததே என்று சொல்வதிலிருந்தே இந்த சாதனைகளெல்லாம் இயற்கையாக வராது, முயற்சி செய்துதான் வர வேண்டும். இந்த மனோபலத்தை முயற்சி செய்துதான் அடைய வேண்டும். கவனமாக இருப்பதும் முயற்சியுடன் கவனமாக இருக்க வேண்டும். வைராகியத்தை ஒரு முயற்சியில் 10 முறை 10 நாள் 10 ஜென்மமே ஆகலாம், மிக மிக முயற்சியுடன் தான் வைராகியத்தை அடைய முடியும். நான் எல்லாம் என்ன அதான் சொல்கிறார்கள், எல்லாருக்கும் இந்த வைராகியம் தான் இருக்க மாட்டேங்குது. எல்லாமே தெரியுது, முன்ன தெரியாமல் இருந்தது, இப்போ எனக்கு நல்லா தெரியுது இது வேண்டாம் இது வேணும், ஆனால் வைராகியம் வரமாட்டேங்குது என்று கூறுகிறார்கள். ஆகவே வைராகியத்துக்குன்னு தனி முயற்சி தேவை. இந்த முயற்சியினால் யததே முயற்சி செய்கிறானோ, தஸ்ய அவனுக்கு, அப்படி முயற்சி செய்கின்ற வித்வானுக்கு, தஸ்ய விதுஷக ஏஷக ஆத்மா, இந்த ஆத்மா. இப்போ ஏஷகன்னு சொல்கிறதுலேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, அவனுடைய இந்த ஆத்மா விஷதே, இந்த ஆத்மா ஒரு இடத்துக்கு செல்கிறது. இந்த ஆத்மா எங்கே செல்லுதான்? பிரம்ம தாம. தாம என்றால் இருப்பிடம், பிரம்ம என்றால் பரம்பொருள், மேலான பரம்பொருள் இடம் இந்த ஆத்மா செல்கின்றது. பிரம்மதாம விஷதே. பிரம்மதாம என்றால் பிரம்மன் என்கின்ற இருப்பிடத்தை ஆத்மா அடைகின்றது. எந்த ஆத்மா? ஏஷக ஆத்மா, அவனுடைய ஆத்மஸ்வரூபமானது ஆத்மாவானது பிரம்மனை அடைகின்றது, பிரம்மனாக ஆகின்றது. இதனுடைய பொருள் என்ன? இந்த உபாயத்துடன் முயற்சி செய்பவன் இந்த ஆத்மா பிரம்மன் என்று தெரிந்து கொள்கின்றான், பிரம்மனாக அவன் இருக்கின்றான். இல்லை என்றால்
அவன் ஜீவனாக சம்சாரியாக இருப்பான். ஆகவே இந்த 2 மந்திரங்களில் நமக்கு கிடைத்த சாரம் என்ன? முமுக்ஷுத்வம் என்பது முதல் 3வது மந்திரத்தில் உபதேசிக்கப்பட்ட கருத்து. முமுக்ஷுத்வம் என்பது ஆத்மாவை மட்டும் புருஷார்த்தமாக வாழ்க்கையில் லட்சியமாக தேர்ந்தெடுத்தல். அப்படி முமுக்ஷுத்துவத்துடன் இருப்பவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கின்றது. இறைவனை தேர்ந்தெடுப்பவர்களை இறைவன் தான் தேர்ந்தெடுக்கின்றார் தனக்கு ஞானத்தை கொடுக்க. பிறகு இந்த மந்திரத்தில் முமுக்ஷுத்துவத்துடன் மனோபலம் தேவை. வெறும் அறிவினுடைய பலத்தினால் மட்டும் இந்த ஆத்மாவை அறிய முடியாது. இந்த சூக்ஷ்மமான புத்தியின் தேவைதான். காரணம் என்னன்னு சொன்னால், பஞ்சீகரணம் சொன்னாவே ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிற ஆளுகள்லாம் உண்டு. ஏன்னா அது புத்தி சூக்ஷ்மமாக இல்லை. படிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் தான் புத்தி சூக்ஷ்மமாக இருக்கும். படிக்கிறதெல்லாம் எப்போவோ விட்டாச்சு. இந்த மேகசைன் எல்லாம் படிக்கிறதுனால ஒரு புத்தியும் வராது. இருக்கிறதுனா கொஞ்சம் போகலாமே தவிர புதுசாக எந்த புத்தியும் வராது. ஆகவே இந்த கூர்மையான புத்தியும் நமக்கு தேவை. அதனால தான் இந்த புத்தியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுக்கு அந்த கூர்மை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வெறும் புத்தியினாலே மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. புத்திக்கும் பலம் தேவை, மனசுக்கும் பலம் தேவை. அந்த மனோபலம் தான் இங்கு சொல்லப்பட்டது. ஆகவே மனோபலம் 2 விதத்தில் அடையப்படும் என்று பார்த்தோம். அப்படி அடையப்பட்ட மனோபலம் கவனமாக இருத்தல். அதைத்தான் வள்ளலார் சொல்லுவார், தனித்திரு, விழித்திரு, பசித்திருன்னு சொல்லுவார். இந்த விழித்திரு அப்படிங்கிறது தான் கவனம், அலர்ட்டாக இருக்கணும். தனித்திருன்னு சொன்னால் இந்த பற்றெல்லாம் கொஞ்சம் போவதற்காக. பசித்திருன்னு சொன்னால் தனித்திருக்கும் போது ஃபுல்லாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா நித்திரை தான் வரும். ஆகவே கொஞ்சம் வயிற்றில் காலியாக இருக்கட்டும். அதனால தான் நீ விழித்திருக்க முடியும். ஆகவே இங்கு விழித்திரு என்பது தான் சொல்லப்பட்டது. இறுதியாக வைராகியம், வைராகியத்துடன் கூடிய ஞானம். இதில் யார் யததே முயற்சி செய்கிறார்களோ அவர்களால் இந்த ஆத்மா அடையப்படும். மேலும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.